தோழர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இன்றைய தினம் கட்சியினுடைய அகில இந்திய நிர்வாக குழு முடிவு செய்து நாடு முழுமையிலும் தாழ்த்தப்பட்ட பழங்குடி மற்றும் பெண்கள் மீதான நடத்தப்படுகிற மத ரீதியான தாக்குதல்கள் வன்முறைகளுக்கு எதிராக கண்டன நாள் கடைபிடிக்க வேண்டும் என்று அறைகோல் விடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே இந்திய நாடு முழுமையிலும் இன்றைய தினம் ஒன்றிய அரசாங்கத்தை கண்டிக்கிற வகையிலே கண்டன இயக்கங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் இப்பொழுது இங்கு நடைபெறுகிறது. மோடி அரசாங்கம் பொறுப்பேற்ற இந்த 15 ஆண்டு காலமாக தொடர்ந்து நடைபெறுகிற வன்முறைகளும் தாக்குதல்களும் ஒற்றுமையை சீர்குலைக்கிற நடவடிக்கைகளும் நாளொரு வண்ணம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. பொறுப்பேற்றவுடனே மத ரீதியாக என்ன உணவு உண்ண வேண்டும் என்பதற்கான ஒரு வன்முறையை தூண்டினார்கள். மாட்டுக்கறியை வைத்திருந்தாலே படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நடைபெற்றது. மாட்டுக்கறியை தோலுரித்தாலே படுகொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் நடந்தது. மத ரீதியான உணர்வுகளை தூண்டுவது, மத வழிபாட்டு தலங்கள் மீதான வன்முறையை தூண்டுவது, மொழி ரீதியான வன்முறையை தூண்டுவது, ஒரே மொழி என்கின்ற நடவடிக்கை தொடர்ந்து தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெண்கள் மீதான வன்கொடுமைகள், பாலியல் வன்கொடுமைகள், குறிப்பாக தலித் மக்கள், பழங்குடிகள் மீது நடத்தப்படுகிற தாக்குதல், பெண்கள் மீது நடைபெறுகிற தாக்குதல், பகிரங்கமாக பொது தளங்களிலே தாக்கப்படுகிற சம்பவங்களும் சோசியல் மீடியாவிலே, சமூக வலைதளங்களிலே நாம் பார்க்க முடிந்தது. ஒன்றிய அரசாங்கம் அது குறித்தெல்லாம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை. 2002ஆம் ஆண்டு நடைபெற்ற குஜராத் வன்முறை கலவரம், அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதிமன்றம் வழங்குகிற தண்டனை எதிர்த்து மேல்முறையீடு செய்து விடுதலை அடைகிற பொழுது குற்றவாளிகளை மாலையிட்டு வரவேற்று அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கிற கொடும் செயல் நடைபெறுகிறது. திட்டமிட்டு கொலைகாரர்கள், மத வன்முறையாளர்களை தாக்குகிற நடவடிக்கை நடைபெறுகிறது. அதே நேரம் பழங்குடி மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, உரிமைகளுக்காக போராடுகிற முற்போக்கு சிந்தனை கொண்ட முற்போக்காளர்கள் திட்டமிட்டு படுகொலை செய்யப்படுகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பேற்றவுடன் அந்த களப்பலிக்கு முதல் பலியான நபர் கட்சியினுடைய மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோவிந்த் பன்சாரா அவர்கள். முதல்ல அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். தபால்கார் சுட்டுக் கொல்லப்பட்டார். கல்புர்கி சுட்டுக் கொல்லப்பட்டார். கௌரி லங்கா சுட்டுக் கொல்லப்பட்டார். இறுதியாக ஸ்டேன் சாமி அவர்கள், அவர் ஒரு பழங்குடி மக்களுடைய விடுதலை இயக்கத்திற்காக போராடி கொண்டிருந்த ஒரு போராளி. அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு தனக்கான உணவை அவர் கரங்களால் எடுத்து உண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அவர் ஜூஸ் குடிக்கணும், தண்ணி குடிக்கணும்னாலும் கூட கையில் எடுத்து குடிக்க முடியாது. அவர் அதுக்கு ஸ்ட்ரா வேண்டும் கேட்டார், உறிஞ்சி குழல் வேண்டும் என்று கேட்டார், கொடுக்க மறுத்தார். உடல் தளர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே, கைகளிலே, கால்களிலே, சிறை கொட்டடையிலே சங்கிலியிடப்பட்ட கொடூர சம்பவம், மருத்துவமனையிலே கைகள் கட்டப்பட்ட சம்பவம், அப்படி ஒரு கொடூரமான கொலை நடந்தது. பழங்குடி மக்களுக்காக போராடுகிற ஒரு போராளி. இதுபோன்று தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சம்பவங்கள் கடந்த 2 ஆண்டுக்கு முன்னால் நாம் பார்த்தோம். மணிப்பூரிலே நடந்த கலவரம், 2 பழங்குடி மக்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டி அந்த வன்முறையிலே கொல்லப்பட்டவர்கள் எவ்வளவு பேர்? சொந்த நாட்டுக்குள்ளே அகதிகளாகப்பட்டார்கள். சொந்த மண்ணிலே அகதிகளாக, அருகாமையிலே இருக்கக்கூடிய மாநிலங்களிலே, மாவட்டங்களிலே அகதிகளாக்கப்பட்டார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். நூற்றுக்கணக்கான வழிபாட்டு தலங்கள் இடித்து தரமட்டமாக்கப்பட்டது. தொடர்ந்து தாக்குதல்கள் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது? மோடி அரசாங்கம்
ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்கள் மீது நடக்கிற தாக்குதல் எதை நோக்கி போகிறது? பழங்குடி மக்களினுடைய பூர்வீக இடங்கள், வாழ்விடங்கள், காலம் காலம் தொட்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்விடங்களில் இருந்து, பழங்குடி மலை பிரதேசங்களில் இருந்து அவர்களை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கை. ஏனென்று சொன்னால், சொல்ல போனால் பழங்குடி மக்கள் எல்லாம் இந்து சமூகத்தை பின்பற்றுகின்ற மக்கள் தான். ஆனாலும் அவர்களை புறக்கணிப்பது என்பது RSS கொள்கையை ஏற்று ஒரு செயல்படுகின்ற அரசாங்க இந்த பாஜக செயல்பாட்டை அமல்படுத்தி வருவதால் நாடு முழுவதும் மக்களை ஒடுக்குகின்ற பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் அதானி அம்பானிகளுக்கு தேவைகளுக்கு ஏற்ப ஆண்டாண்டு காலமாக மலை பிரதேசங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, காட்டு பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கின்ற வகையிலும் அந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களை எடுத்துக்கொள்வதற்கு, கனிம வளங்களை எடுத்துக்கொள்வதற்கு அனுமதி வழங்கியும் அங்கு இருக்கின்ற மக்களினுடைய வாழ்வாதாரத்தை சிதைப்பது என்பது தொடர்ந்து இந்த அரசு பொறுப்பேற்று செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு கம்யூனிஸ்டுகளுக்கு மட்டுமல்ல, இந்திய நாட்டில் பிறந்திருக்கின்ற ஒவ்வொரு குடிமகனுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனால் ஒடுக்குவதில் இந்த அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை பொறுப்பேற்று நடத்துகின்ற கொலை செய்வதும், இன்னும் சொல்ல போனால் ஓட்டுத் திருடர்களாக மாறி ஆட்சியை கைப்பற்றி இந்த நாட்டை அலங்கோலமாக நடத்துவதும் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தற்பொழுது நடைபெற்ற பீகார் சட்டமன்ற தேர்தலிலே 99 ஓட்டில் தொகுதியில் போட்டியில் 99 பாஜக ஜெயிக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஓட்டு திருட்டு மட்டுமல்ல, மனித மக்களின் உரிமைகளை, இந்திய மக்களின் வாழ்வுரிமையை பறிக்கின்ற, தனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை செய்ய விடாமல் செய்கின்ற அற்புதனத்தை இந்த பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கின்றனர். பாஜகவே துணிக்காதே, இடஒதுக்கீட்டிற்கு எதிராக தலித் மக்கள், பழங்குடி மக்கள், தலித் மக்கள், பழங்குடி மக்கள், எங்களுக்கு எதிரான கொடுமைக்கு எதிராக போரிடுவோம். பெண்கள் உரிமை காத்திடுவோம். சிறுபான்மை மக்களை தழுவிய ஆர்ப்பாட்டம், கம்யூனிஸ்ட் கட்சியின் போராட்டம், தாழ்த்தப்பட்டோர் பழங்குடி மக்கள், சிறுபான்மையினருக்கு எதிரான சலிக்க ஒண்ணா அநியாயம், சாதி வெறியை மதவெறியை ஊட்டி வளர்க்கிறது பிஜேபி, பகை வெறுப்பு அச்சத்தை நாளும் வளர்க்கிறது பிஜேபி, உடையில் மதவெறியை, பேசும் மொழியில் மதவெறியை ஆயுதமாக்குது பிஜேபி. இந்துத்துவ சக்திகளின் சித்தாந்தத்தில் மதவெறி, இந்துத்துவ சித்தாந்தத்தை முறியடிப்போம். சனாதன சங்கிகளின் பேச்சில் மூச்சில் சாதி வெறி, சாதி வெறியில் மதவெறியில், சாதி வெறியில் மதவெறியில் வெறுப்பை கற்கும் அரசியலை, நாட்டில் வெண்முறை பெறுகிறது என்கின்றான். செத்த மாட்டை தோளும் தாள் எரித்துக் கொள்ளு என்கின்றான். தாழ்த்தப்பட்டவன் செருப்பணிந்தால் காலை வெட்டு என்கின்றான். லவ் ஜிஹாத் என்கின்றான். முறியடிப்போம். தலித்
சலிக்க ஒண்ணா அநியாயம், சாதி வெறியை மதவெறியை ஊட்டி வளர்க்கிறது பிஜேபி, பகை வெறுப்பு அச்சத்தை